அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 7ஆம் திகதி 5ஆம் மாதம் 2025 புதவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை. விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 24ஆம் நாள். தசமி திதி, பூர நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அமைதி, ரிஷபம் நிம்மதி, மிதுனம் கவலை, கடகம் நட்பு, சிம்மம் லாபம், கன்னி உதவி, துலாம் வரவு, விருச்சிகம் செலவு, தனுசு நஷ்டம், மகரம் பக்தி, கும்பம் சாதனை, மீனம் உயர்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய வியூ போகுது. இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரக சேர்க்கையினால் வரக்கூடிய பலன்கள். ஒரு ஜோதிட ரீதியான விஷயத்தை இன்றைக்கு பார்ப்போம் என்று பார்க்குறேன். ஜோதிடத்தில் சில கிரகங்கள் சேர்த்தால் சில தோஷங்கள் ஏற்படும். சில கிரகங்கள் சேர்ந்தால் சாபங்கள் ஏற்படும், பாபங்கள் ஏற்படும். சில கிரகம் சேர்த்தால் யோகங்கள் ஏற்படும். இந்த 2 கிரக சேர்க்கை ஜாதகத்தில் 12 கட்டத்தில் 9 கிரகம் இருக்குது. இந்த 9 கிரகமும் ஆளுக்கு ஒவ்வொரு கட்டத்தில் தனித்தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. 2 கிரகங்கள் சேர்ந்திருக்கலாம், 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கலாம், 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கலாம், ஏன் அபூர்வமாக சில நேரத்தில் 5 கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலம் கூட இருக்குது. சில கிரகங்கள் சேராது. ராகுவும் கேதுவும் எப்பவும் ஒரு வீட்டில் இருக்க மாட்டின. ராகுவுக்கு 7ல் தான் கேது இருப்பார், கேதுக்கு 7ல் தான் ராகு இருப்பார். அவையல் சேர். ஆனால் சூரியனும் புதனும் சேர்ந்து, சூரியனை விட்டு புதன் பெருசாக போகாது. சூரியனோடு இருப்பார், இல்லாட்டி அடுத்த வீட்டில் இருப்பார், முதல் வீட்டில் இருப்பார். அதை விட ரொம்ப தள்ளி இருக்க மாட்டார். இந்த மாதிரி சில கிரக செயற்கையினால் ஏற்படக்கூடிய யோகத்தை பற்றியும் தோஷத்தை பற்றியும் தான் இன்றைக்கு பார்க்குறேன். இப்போ உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்க. குருவோட சந்திரன் சேர்ந்தால் குரு சந்திர யோகம், குருவோட செவ்வாய் சேர்ந்தால் குஜமங்கல யோகம், குருவோட கேது சேர்ந்தால் கேலக யோகம். இந்த மாதிரி சில கிரகங்கள்னால யோகங்கள். சில கிரகங்கள் சேர்ந்தால் தோஷம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை தோஷம். சூரியனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்தால் கிரகண தோஷம். சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் பூர்வ ஜன்ம சாபம். சனியும் குருவும் சேர்ந்தால் பூர்வீக தோஷம், பிரம்மகத்தி தோஷம். ராகுவும் சனியும் சேர்ந்தால் கூடாது. சந்திரனும் சனியும் சேர்ந்தால் ஆயுள் தோஷம். குருவோட ராகு கேது சேர்ந்தால் யோகம், ராகு சேர்ந்தால் குரு சண்டால தோஷம். இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் கேதுவும் சனியும் சேர்ந்தால், சனீஸ்வரனோட செவ்வாய் அல்லது கேது இந்த 2 கிரகங்கள் சேர்ந்தாலும் கர்ம வினை தோஷம் என்று ஒரு தோஷம் இருக்குது. கர்ம வினை, போன பிறவியில் செய்த சில கர்ம வினைகளுக்குண்டான பலன்களை நாங்கள் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற விதியை இது குறித்து காட்டுகின்றது. எல்லாரும் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ. செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் உங்களோட ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும், உங்களோட ஜாதக புஸ்தகம் என்னோட நிகழ்ச்சி பார்க்குறாக்கள் எல்லாரும் ஜாதகத்தை கையில் வச்சுக்கொள்ளுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஜோதிட ரீதியான தகவல் சொல்லிக்குள்ள நீங்களே அதை தெரிஞ்சு, இதுக்கெல்லாம் ஒரு ஜோசியர்கிட்ட போக தேவையில்லை. உங்களோட ஜாதகத்தை எடுங்கோ.
அதில் பாருங்கள், நீங்கள் என்ன ராசியாக இருந்தாலும், என்ன நட்சத்திரமாக இருந்தாலும், என்ன லக்னமாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. உங்களோட ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் 12 கட்டங்கள் இருக்குது, 9 கிரகம். இந்த 12 கட்டத்தில் எந்த கட்டத்திலாவது செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்குதா, உங்களுக்கு கர்ம வினை பூர்வ ஜென்ம சாபம் இருக்குது என்ற அர்த்தம். உங்களோட ஜாதகத்தில் எந்த கட்டத்திலேயாவது கேதுவும் சனியும் சேர்ந்திருக்கா, இந்த சேர்க்கை இல்லைன்னா அதை பற்றி பயப்பட. ஐயா, சனியிலேருந்து 4 வீடு தள்ளித்தான் கேது இருக்குது, அப்போ உங்களுக்கு தோஷம் இல்லை. வேறு தோஷம் இருக்க, இந்த தோஷம் இல்லை. செவ்வாய் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குது, சனி எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குது, அப்போ தோஷம் இல்லை. செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால், செவ்வாயும் சனியும் ஒருத்தரை ஒருத்தர் 7வது பார்வையாக பார்த்து கொண்டால், கேதுவும் சனியும் சேர்ந்திருந்தால் பார்த்து கொண்டால் கர்ம வினை தோஷம் உண்டு. சரி ஐயா, தோஷத்தை சொல்லிட்டீர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களோட ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பும் இருக்குது. அடுத்த கேள்வியை பரிகாரம் என்ன? இந்த மாதிரி கர்ம வினை தோஷம் இருந்தால் உழவார பணி செய்வது ரொம்ப விசேஷம். கோயிலுக்கு போய் உழவார பணி என்றால் எல்லாரும் அப்பது மாதிரி செய்யணுன்ற அவசியம் இல்லை. கோயிலை கூட்டி கொடுக்கறது, கோயிலை கழுவி கொடுக்கறது, கோயிலில் இருக்கிற புல்லுகளை பிடுங்கிறது, கோயிலை துப்புரவு செய்ய உதவி செய்வது, இலகுலைகளை ஒதுக்கி வைக்கிறது, கோயிலை கழுவுறது, இந்த மாதிரி எல்லா பணியும் உழவார பணி. கோயிலில் போய் அங்கே வழி வீதியில் இருக்கிற குப்பைகளை கூட்டி கொடுங்கோ, வழி வீதியில் இருக்கிற குப்பைகள் எல்லாம் கூட்டி அகற்றுங்கோ, புல்லுகளை பிடுங்கி கொடுங்கோ, இதெல்லாம் உழவார பணி. இந்த மாதிரி பணி செய்கிறது ரொம்ப விசேஷம். சுயம்பு தலம் சென்று வழிபாடு. சுயம்பாக தோன்றிய தலம் சிவபெருமான் சுயம்பாக, இப்போ கொக்கட்டிச்சோலை தாந்தோண்டீஸ்வரம்னு பேர், அது சுயம்பு லிங்கம். அங்கே போய் ஒரு முறை வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி சுயம்பாக நாங்கள் ஒரு சிலை செஞ்சு வைக்காமல் தானாக தோன்றியதை சுயம்பு, அது பிள்ளையாராக இருக்கலாம், காளியாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பைரவராக இருக்கலாம். சுயம்பாக தோன்றிய தலம் யாழ்ப்பாணத்தில் நிறைய தலங்கள் இருக்குது. அந்த தலங்களுக்கு போய் ஒரு முறை வழிபாடு செய்து விட்டு வந்தால் இந்த கர்ம வினை தோஷம், அதாவது சனியும் செவ்வாயும் கேதுவும் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால ஏற்பட்ட தோஷம், மனசில் நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், திருப்தி வரும், இதெல்லாம் வரும். அந்த பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேன். அடுத்தது கிரகண தோஷம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் கிரகண தோஷம் என்ற ஒரு தோஷம் இருக்குது. சூரியனோட சந்திரன் சேரக்கூடாது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறது ஒரு கூடாது. பௌர்ணமி அன்று அமாவாசையில் சூரியனும் சந்திரன் சேர்ந்திருந்தால் அமாவாசை தோஷம். பௌர்ணமி அன்று பிறந்தாலும் தோஷம், அமாவாசை என்று பிறந்தாலும் தோஷம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அது அமாவாசை, சூரியனுக்கு 7 அப்போ சந்திரன் இருந்தால் அது பௌர்ணமி. இந்த மாதிரி பிறந்திருந்தாலும் தோஷம். சூரிய சந்திர கிரகணத்தில் பிறந்திருந்தால் சூரியனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருப்பதும், சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தால் கிரகண தோஷம். அதே மாதிரி சூரிய கிரகணம் என்று உங்களுக்கு தெரியும், பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க, இன்றைக்கு 4 மணித்தியாலும் சூரிய கிரகணம். அந்த மாதிரி சூரிய கிரகணத்திலேயோ சந்திர கிரகணத்திலேயோ ஒரு பிள்ளை பிறந்திருந்தால் கிரகண தோஷம். இதுக்கு என்ன செய்கிறது? இப்படி இருந்தால் மனநிலை பாதிப்பு உருவாகும். மனசில் ஒரு நிம்மதி இல்லை, திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, மனசளவில் குறைகள் இருக்கும், சில பயம் இருக்கும். என்னத்துக்கு பயப்படுறோம்னு உங்களுக்கே தெரியாத ஒரு பயம், என்னத்துக்கு கவலைப்படுறீங்கள்னு தெரியாத ஒரு கவலை, என்னத்துக்கு யோசிக்கிறீங்கள்னு தெரியாத ஒரு யோசனை, என்னத்துக்கு ஏங்குறீங்கள்னு தெரியாத ஒரு ஊக்கம், இதெல்லாம் மனசளவில் இருக்கும். தொழில் ஏற்றத்தாழ்வுகளுடன் இருக்கும். ஒரு 2 வருஷம் பிஸ்னஸ் நல்லா போச்சுதா, அடுத்த வருஷம் கீழே போயிடும். பிறகு ஒரு வருஷம் நல்லா இருக்கும், பிறகு ஒரு வருஷம் ஏற்றத்தாழ்வு. அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, தொழில்துறையில் ஏற்றத்தாழ்வுகள். உடல் பாதிப்புகள் இருக்க, நோய்கள். ஐயா, பரம்பரை எங்களோட அப்பாவும் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தார், எங்களோட தாத்தாவும் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்தார், எனக்கும் நெஞ்சு வலி வருது, ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்கிறார். இந்த மாதிரியான பரம்பரையாக வரக்கூடிய ஆரோக்கியம், எங்களோட அப்பாவுக்கும் சுகர் இருக்குது, தாத்தாக்கும் சுகர் இருக்குது, எனக்கும் சுகர் இருக்குது, எல்லாரும் சுகர் இருக்குது. அப்பாவுக்கு கால் எடுத்துட்டாங்க, தாத்தாவுக்கு விரல் எடுத்துட்டாங்க, எனக்கும் சுகர் இருக்குது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய நோய் சம்பந்தமான பாதிப்பு, ஆரோக்கியத்தில் குறைபாடு. இந்த மாதிரி தோஷத்தில் பிறந்தா, எப்படி தோஷம்? சூரியனும் சந்திரனும் இருக்கேக்குள்ளே பிறந்தா, அமாவாசையில் பிறந்தா, பௌர்ணமியில் பிறந்தா, கிரகண காலத்தில் பிறந்தா, இந்த மாதிரியெல்லாம் தோஷங்கள் இருக்குது. இந்த தோஷங்கள் இருந்தால்
ஆரோக்கியத்தில் குறைபாடு, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, சில பேருக்கு புற்றுநோய் இருக்குது, அல்சர் இருக்குது, கேஸ்ட்ரிக் இருக்குது, நீண்டகால மருந்துக்கு கட்டுப்படாத நீண்டகால நோய்கள் பாதிக்கப்படலாம். ஒன்று வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை, சூரியனால் தோஷம் ஏற்பட்டால் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை, சந்திரனால் தோஷம் ஏற்பட்டால் வளர்பிறை திங்கட்கிழமை. சிவன் கோயிலுக்கு போங்க, 108 நெய் தீபம் ஏற்றுங்க. நான் இந்த மாதிரி சொன்ன தோஷங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் ஒன்று வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போய் 108 தீபம் ஏற்றி பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட ஒரு முறை என்னுடைய சாபங்கள் பாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கணும்னு வடிவாக கும்பிட்டு வாங்கோ, எல்லாம் சரியாக போயிடும். சிவன் கோயிலுக்கு போகணும், 108 தீபம் ஏற்றணும், வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அல்லது வளர்பிறை திங்கட்கிழமையாக இருக்கணும். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிச்சை எடுங்கள். யாராவது பைத்தியம், நாங்கள் சொல்லுவோம் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்ட பிச்சைக்காரர்கள் உங்களை சந்தித்து ஐயா பிச்சைன்னு கேட்டால் நீங்கள் ஏதோ வேலையில் தவற விடாதீங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா இன்னும் குறைஞ்சி போகிறதில் கொடுங்கோ. அவர்களுக்கு உணவு கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் அந்த மாதிரி செய்யுங்க. தான தர்மங்கள் முடிந்த அளவு செய்து வந்தால் இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.